தமிழ் கழுகு. என்டிஏ கூட்டணிக்குள்ள சசிகலாவை கொண்டு வர வழியை கண்டுபிடிச்சிருக்கான் பாஜக. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறாங்க. கட்சிக்குள்ள ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்ட கூட்டணிக்குள்ள அவங்கள கொண்டு வர பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சசிகலாவுக்கு தனியா கட்சி இல்ல அப்படிங்கறதுனால அவரோட சகோதரர் திவாகரன் நடத்திக்கிட்டு இருக்க அண்ணா திராவிடர் கழகத்தை என்டிஏவில் சேர்த்து அதன் மூலமா சசிகலாவை உள்ள கொண்டு வரலாம்னு யோசிக்குதான் பாஜக. அண்ணா திராவிடர் கழகம் என்டிஏவில் சேர்ற பட்சத்துல மன்னார்குடி தொகுதியை திவாகரனோட மகன் ஜெய் ஆனந்துக்கு ஒதுக்கி அவர் மூலமா சசிகலாவை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வர்ற ஒரு திட்டம் இருக்கா. சசிகலாவும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சுதான் சொல்றாங்க. சசிகலாவோடு எப்பவும் நெருக்கமா இருக்கிற திவாகரனோ அவரோட மகன் ஜெய் ஆனந்தோ பிரச்சாரத்துக்கு சசிகலாவை கூட்டிட்டு வர்ற பொறுப்பை ஏத்துக்கிறதா பாஜக கிட்ட உறுதி கொடுத்திருக்காங்களாம். இதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர என்ன வழின்னு யோசிச்ச பாஜக ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு கட்சியை பதிவு பண்ணி வச்சிருக்கிற தகவல் தெரிய வர அவர்கிட்டையும் பேசி இருக்கான். அந்த கட்சி மூலமா ஓபிஎஸ் நிக்க வைக்க முடிவு செஞ்சிருக்கான் பாஜக. ஆனா ஓபிஎஸ் இதுவரைக்கும் இந்த திட்டத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்றாங்க. காரணம், தனியா நின்னா அதிமுகவில் தனக்கு இருக்கிற உரிமை மொத்தமா பறி போயிடும்னோ போட்டு இருக்கிற வழக்குகளுக்கும் பாதகமான சூழ்நிலையை உருவாக்கும்னு தயங்குறாராம். திருமாவளவன் விசிக நிர்வாகிகளை சந்திக்காமலும் உட்கட்சி கூட்டங்கள் எதையும் நடத்தாமலும் அமைதி காக்குறாராம். எத்தனை தொகுதி கேட்கிறதுன்னு கூட கட்சிக்காரங்க கிட்ட இது வரைக்கும் பேசலங்கிறாங்க. திமுகவில் இருக்கிற மத்த கூட்டணி கட்சிகள் திமுக கிட்ட எத்தனை தொகுதிகளை கேட்கறது எத்தனை தொகுதிகளை வாங்குறதுன்னு தொடர்ச்சியா நிர்வாகிகள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா விசிகவில் மட்டும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனா கட்சிக்குள்ள 30 பேர் சீட்டு கேட்டு திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். திருமாவோ யாரையும் சந்திக்காம எதுவும் பேசாம நழுவுறாராம். ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில நடந்த கார்ல் மார்க்ஸோட சிலை திருப்ப விழாவில் கலந்துகிட்ட திருமாவை அவரோட கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிட எதுவும் பேசாம நலம் விசாரிச்சுட்டு கிளம்பிட்டாராம். எப்பவுமே நிர்வாகிகளோட அதிக நேரத்தை செலவிடுற திருமா அண்மை காலமா தனியா இருக்காராம். எத்தனை சீட்டு யாருக்கு சீட்டுங்கிறதுல திருமா சில கணக்குகளை போட்டு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் அவர் தன்னோட மனசோட வச்சிருக்கிறதா விசிக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. திமுகவோட அறிவிக்கப்படாத கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவரா அமைச்சர் ஏவா வேலு இருக்காராம். இவரை முன்னிறுத்தி பல பேச்சுவார்த்தைகளை நடத்துதான் அறிவாலயம். விசிக, தேமுதிக, ராமதாஸ்னு முக்கியமானவங்களோட ஏவா வேலு தான் திமுக சார்பா பேசிக்கிட்டு இருக்காராம். ராமதாஸ் விவகாரத்துல நேரடியாவே திருமாவை தான் வீட்டுக்கு அழைச்சி கருத்து கேட்டாராம் வேலு. திருமாவுக்கு ராமதாஸ் வர்றதுல பல சங்கடங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேச்சுவார்த்தையை அப்படியே கிடப்பில போட்டு அதை கட்சி தலைமைக்கு சொல்லிட்டாராம். ஆரம்பத்திலிருந்தே விசிக கூடுதல் தொகுதிகளை கேட்டு உரிமை குரல் எழுப்பின சமயங்கள்லயும் இப்பவும் திருமா கிட்ட தொகுதிகள் பத்தியும் மற்ற விவகாரங்கள் பத்தியும் வேலுதான் பேசிக்கிட்டு இருக்காராம். கிட்டத்தட்ட சிறுத்தைகளை குஷிப்படுத்துற லெவல்ல பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாராம் வேலு. அடுத்ததா தேமுதிக கிட்டையும் தொடர்ச்சியா பேசி அவங்கள அதிமுக பக்கம் போறதை தடுத்துட்டதா சொல்றாங்க. ஆனாலும் தேமுதிகவோட ஓவரான டிமாண்டுகளுக்கு செவி சாய்க்காத வேலு இதைத்தான் கொடுப்போம் இவ்வளவுதான் செய்வோம்னு கராரா சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்திட்டாராம். அடுத்து கட்சி தலைமை சொல்றபடி திரும்பவும் தேமுதிக கிட்ட பேசுவாராம் வேலு. ஆனாலும் தேமுதிகவோட மூவ்மெண்ட்டுகளை வேலு டீம் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கான். சென்னை தேனாம்பேட்டையில இருக்கிற தாவிகவோட தேர்தல் வியூக அலுவலகத்தை உடனடியா காலி செய்ய சொல்லிட்டாங்களாம். வேற இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு நெருக்கடிகள் அதிகமாயிருக்கான். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட காம்ப்ளெக்ஸ்ல தான் தாவேக்காவோட தேர்தல் வியூக அலுவலகம் செயல்பட்டு வந்துச்சு. இந்த அலுவலக இடம் பிரபல லாட்டரி வியாபாரி மார்டினுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அந்த அலுவலகத்துல தான் அவரோட மருமகனும் தாவேக்காவோட முன்னணி தலைவருமா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தன்னோட வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் அலுவலகத்தை நடத்திக்கிட்டு வந்தாராம். இந்த அலுவலகத்திலேயே தாவேக்காவோட ஒட்டுமொத்த தேர்தல் வியூக அலுவலகமும் அதுக்கான ஊழியர்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம்.
ஆனா என்ன காரணமோ தெரியல, வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் உட்பட தாவேக்காவோட வியூக அலுவலகத்தையும் ஒட்டுமொத்தமா காலி பண்ண சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கான். வேற வழி இல்லாம மொத்த அலுவலகத்தையும் காலி செஞ்சுக்கிட்டு இருக்கிற தாவேக்காவும் ஆதவும் வேற இடத்துல ஆபீஸ் போட போறாங்களாம். தேர்தல் வரைக்கும் இருக்க அனுமதிக்கும்படி ஆதவ் கேட்கிறாராம். ஆனா உடனடியா காலி செய்ய சொல்லி அழுத்தம் அதிகரிக்குதாம். இதோட பின்னணியில திமுக இருக்குன்னு தாவேக்காவில பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.